உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எமது சிறப்பு செய்தியாளர் அசோகா நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். அசோகா, இப்போ கிட்டத்தட்ட தூத்துக்குடி, நெல்லை, அதே போல் கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமருடைய இந்த ஒரு ரோட் ஷோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பிரதமருடைய வருகை ஒரு பக்கம் நமக்கு ஒரு முக்கியமான நேரம். ஏன்னா இன்னும் 7 நாளில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அப்போ அவருடைய அந்த இறுதி பிரச்சாரத்தில் அவருடைய தீவிரம் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தொகுதி மறு அரையறை அப்படிங்கிற ஒரு விஷயம் தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கக்கூடிய சூழலில் பிரதமருடைய வருகை அமைஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? காயத்ரி, இப்போ டீலிமிட்டேஷனும் இதையும் நம்ம டைரக்டா எப்படி லிங்க் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ பிரதமர் இங்க பேசுறாரு, இல்ல டீலிமிட்டேஷன் பற்றி அவர் ஏதாவது எக்ஸ்ட்ரா கருத்து சொல்றாரு, இல்ல முதலமைச்சர் நேற்று வெளியிட்டிருந்த விஷயத்துக்கு பிரதமர் ஏதோ ஒரு எதிர்வினை ஆற்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ அது ஒரு இஷ்யூவா இந்த ரோட் ஷோல அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். பட் இது வெறும் ஒரு ரோட் ஷோ மட்டும்தான்றதை நம்ம பாக்குறோம். அந்த டீலிமிட்டேஷன் மட்டும் இல்ல, எந்த இஷ்யூ பத்தியுமே பிரதமர் இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் கிடையாது. ஒன்லி அவருடைய ரோட் ஷோ மட்டும்தான் இருக்கு. அவருடைய ஆதரவை திரட்டக்கூடிய வகையில அவர் மக்களை சந்திக்கக்கூடிய விதமா தான் அவர் போறாருங்கிறத பார்க்கிறோம். பட் இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது இந்த நேரத்துல ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக இதை மாறுறது, இல்லை ஒரு எலெக்ஷன் நேரத்தில் இந்த இஷ்யூ வெளியே வர்றது, பெரிதாகிறது அப்படிங்கிறது எந்தெந்த கட்சிகள் எப்படி இதை அணுக போறாங்கிறத பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தெளிவா நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அதுல ஃபைன் பிரிண்ட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, உண்மையிலேயே எத்தனை தொகுதிகள் நமக்கு வருது, எத்தனை தொகுதிகள் வேற மாநிலத்துக்கு போகுது, அந்த தொகுதிகளை முடிவு செய்வதற்கு அவங்க என்னென்ன காரணி வச்சிருக்காங்க. இப்ப பாப்புலேஷன் தான் ஒரு முக்கியமான காரணியா அதுல இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் பாப்புலேஷனை தாண்டி மற்ற சில ஃபேக்டர்ஸையும் அதுல அவங்க சேர்க்க போறாங்களா, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்போ போட போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இன்னும் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அது டைரக்டா இப்போ இதுல தாக்கம் இருக்கா, இல்ல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருக்கா, இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கான்றத பாக்குறதுக்கு இல்ல. இது குறிப்பாக அவங்க நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளில் பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்தா கருதக்கூடிய பகுதிகளா இருக்கிற இடத்துல பிரதமர் இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோவை நடத்தி இது முழுக்க முழுக்க ஒரு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல அவங்க எந்த இஷ்யூஸுமே அட்ரஸ் பண்ணல, அதுக்கான இடமா இந்த ரோட் ஷோ அவங்க பார்க்கலங்கிறது நமக்கு தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட அவங்க ரொம்ப கவனம் செலுத்துறாங்கன்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணியில பாஜக பெற்றிருக்கக்கூடிய இடங்களில் நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 1-2 தொகுதிகள் நீங்கள எல்லா தொகுதியுமே அங்க தாமரை தான் போட்டியிடுது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஒட்டுமொத்த பகுதியிலேயே திருநெல்வேலி, தென்காசி, அந்த ஏரியாவில் அந்த பெல்ட்லயே பாஜக தொடர்ந்து தன்னுடைய கிளைகளை பரப்புவதற்கான தொடர் முயற்சிகளை அவங்க மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு இடமா பார்க்கிறோம். ஸோ அந்த பகுதியில பிரதமருடைய பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பி இருக்கக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியதுதான். பிரதமரும் அதை ஏற்று அந்த ஒரு ரோட் ஷோல இப்ப பங்கேற்றிருக்கிறார். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ரோட் ஷோ வெறும் நம்ம கடந்த தேர்தல் எல்லாம் கூட பார்த்திருக்கிறோம். இது பிரதமருடைய ரோட் ஷோ, பிரதமர் போறாரு, பிரதமர் கையசைக்கிறாரு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டுல அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த ரோட் ஷோல வாகனத்துல முக்கியமான இடத்துல பிரதமரோட இருக்கார் அப்படிங்கிறது அவங்களோட அந்த அலையன்ஸ் யூனிட்டியை காட்டுவதற்கான ஒரு மெசேஜாகவும் அவங்க அதை முன்வைக்க கூடும். அதே மாதிரி தன்னுடைய முதல்வர் வேட்பாளரை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக பிரதமர் தமிழ்நாட்டுல கூட்டணி தலைவர் இவர் அப்படிங்கறத அங்கீகரிக்கக்கூடிய விதமா பிரதமர் அவரை வாகனத்துல அழைத்து போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் கூட அதுல வரக்கூடும். ஸோ ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர், அவங்க முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய முகம், அந்த கட்சியில எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் உட்பட இபிஎஸ்ஐ முதல்வராக்கும் அப்படின்னு பேசுனதை நம்ம பாக்குறோம். ஸோ அவரு இன்னொரு பக்கம் மாநில பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதே போல அந்த வாகனத்துல நம்ம திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பார்க்க முடியுது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அவங்க நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர், அங்க ஏற்கனவே ஜெயிச்சு எம்பி ஆகி மத்திய அமைச்சரானவர். ஸோ அந்த ஏரியாவுடைய ஒரு முக்கியமான முகம். அதை தாண்டி அண்ணாமலை இஸ் கெட்டிங் சைட்லைன்டு, அண்ணாமலையை ஓரம் கட்டுறாங்க, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு பல ஒரு யூகங்கள், வதந்திகளா இல்ல அது விமர்சனங்களா, இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல அண்ணாமலையும் அங்க ஒரு அவருடைய பிரசன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில அவரும் அந்த ரோட் ஷோல பங்கேற்க வைத்திருப்பது அப்படிங்கிறதுமே, இது எல்லாமே ஒரு சின்ன
சின்ன சின்ன வகையில பிரதமர் அவருடைய அந்த ரோட் ஷோ மூலமாக கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜஸா நம்மளால ஓரளவுக்கு அதை பார்க்க முடியும். அதை தாண்டிய டீலிமிட்டேஷன் சார்ந்தோ மற்ற விஷயங்கள் சார்ந்தோ இதுல அந்த மாதிரி டீப்பர் இஷ்யூஸ் எதுவும் இந்த ஒரு ரோட் ஷோல நம்ம இடம் பெறல அப்படிங்கிறது பார்க்கிறோம். காயத்ரி, உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.